போட்டி அப்ளிகேட்டபிள்லாம் பறகுது தெரியுது. எனக்கு ஏதாவது ஒரு FTFS எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. உங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. 10 வருஷம் கழிச்சு எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படையப்பா படத்தை விட 5000 டிக்கெட்ஸ் அதிகமா போயிருக்கு. 10 வாட்டி ரீ ரிலீஸ் பண்ணாலும் நாங்க வருவோம், பாப்போம், மஜா பண்ணுவோம். மாசம் இருக்கும் ப்ரோ. இப்போ கில்லிலாம் வந்தது, ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுச்சு. இது எப்படின்னு தெரியல. கில்லி ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணு நினைக்கிறேன். மங்காத்தானாலே தனி ஃபேன் பேஸ் தான். தலையோட 50வது படம் வேற. டைட்டிலுக்காகவே படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ படம் நல்லா இருக்கும் தான் தோணுது ப்ரோ. ஆமா ப்ரோ, பயமா இருக்கும் ப்ரோ. எஸ்பெஷலி ரோஹினாலே அதான் ப்ரோ. நீங்க மற்ற டேஸ் கம்பேர் பண்றப்போ ரோஹினா வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. சோ மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வந்து பாருங்க. பயங்கரமான செலிப்ரேஷன். இப்போ என்ன தெரியாது, மங்காத்தா உள்ள வந்து பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு ரீசனுக்கு செதுக்க இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான். தலை மட்டும் தான் அப்படி இல்லை. அவர் வந்து துபாயில உட்காந்து அவர் வந்து ரேஸ் அவுட்னாலும் பரவாயில்ல, இங்க செலிப்ரேட் பண்ணி தான் இருப்போம் ப்ரோ. ப்ரீ ரிலீஸ் டிக்கெட்டே வந்து உடைச்சிச்சு. இதுக்கு மேல உடைச்சி இது மேல கெத்து காமி ஒன்றும் பண்ண போதில்லை. எங்களுக்கு ஒரு பார்த்தா போதும் ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த புது படங்கள் வந்து இருப்போம். மங்காத்தா வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 2011 இருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நானே 2014 4 வயசு எனக்கு. இப்போ வந்து 10 நாளுக்கு வந்து அது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்களா ப்ரோ? வைப் நீங்களே பாத்தீங்கல்ல, போட்டி அப்ளிகேட்டபிள்லாம் பறகுது தெரியுது. பைக் சென்டிங் பண்றோமோ இல்லையோ தூக்கி சொருவிட எல்லாரையும் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நிறைய படங்கள் இருக்கு. ப்ரோ நீங்களே பாத்தீங்கல்ல, கில்லி ரீ ரிலீஸ் 5 மணி நேரத்துல 1 ஹவர்ல 5000 டிக்கெட். நம்ம 25 நிமிஷத்துல 5000 டிக்கெட் பிளாஸ்டே பண்ணிட்டாங்க. 24 ஷோ ப்ரோ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 ஷோ போடுறாங்க. ஆமா ஆமா வரும் அவ்வளவுதான். நாங்கலாம் ஃபுல் ஸ்டாக்ல இருக்கு. எங்களுக்கு வீட்ல போனாலும் கேம்பஸ் ப்ளீஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. நாங்க போறோம் ப்ளீஸ். இந்த ரீ ரிலீஸ்க்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க? போன தலபடத்தை வந்து பாத்தீங்களா? ஆமா, போன தலபடி பட்டு படையப்பா பார்த்தா எல்லாமே பாப்போறாங்க. 10 வாட்டி ரீ ரிலீஸ் பண்ணாலும் நாங்க வருவோம், பாப்போம், மஜா பண்ணுவோம். மங்காத்தா கருத்து வேற என்ன பண்ணுவீங்க? வில்லா வேணும் எங்களுக்கு. வேற மங்காத்தாவே திருப்பி போடுங்கன்ற வருவேன்ற. மங்காத்தா தான் நாங்க எல்லாமே பட்டோம். நீங்க இங்க தான் தங்க போறோம் நாங்க. அவ்வளவுதான். நைட்டே வந்து தூங்கி எல்லாம் நினைச்சு ஆள முடியாது. அவ்வளவுதான். थैंक यू. நாங்க போறோம். பை. இதெல்லாம் இப்பதான் படுத்தீங்க ப்ரோ. நீங்களே பாக்குறீங்களா, செமையா பண்ணுவோம் ப்ரோ. இந்த படம் இல்ல ப்ரோ, எந்த படம் வந்தாலும் சூப்பரா பண்ணுவோம் ப்ரோ. மங்காத்தாக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. எத்தனை வருஷம் வெறி ப்ரோ இது. சின்ன வயசுல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னால இருந்தே வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. இதுதான் இன்னைக்கு விடுறானுங்கன்னா உங்க மேல பிளாஸ்ட் பண்ண வேணாம். அது எல்லாம் சொல்றானுங்களே தலைனாலே ரோஹினாலே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாடுனாலே உங்க மேல தலை தான், புரியுதா? அதனால இவனுக்கு சும்மா சொல்லுவானுங்க. லாஸ்டா படத்தை பத்தி என்ன அப்டேட் வரல? என்ன படம் பத்தி ப்ரோ? ரீசன்ட்டா என்ன படத்துக்கு அப்டேட்? அவரு தேவையில்லை ப்ரோ. அவர் ஃபுல்லா ரேஸ்ல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. நமக்கு எதனா ஒரு இதுல நமக்கு அப்டேட் கொடுக்குறாரு. டாக்குமெண்ட்ரி விட்டாரு, அது போதும் ப்ரோ. சினிமா சம்பந்தமா தான் அவர் வரணும்னு அவசியம் இல்லை. நாட்டு சம்பந்தமா எதனா ஒன்று வராருல, அது போதும் ப்ரோ. அது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ப்ரோ. அந்த கேம்பா ரேசிங் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப். மற்றவங்கள மாதிரி காசு வாங்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. டீமுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க, அதுக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோ. அதனால எங்களுக்கு அது பெருமை ப்ரோ. நாங்களே அதனால தான் கேம்பா போயிருக்கேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரீ ரிலீஸ்ல படையப்பா படத்தை விட 5000 டிக்கெட்ஸ் அதிகமா போயிருக்கு. பிரேக் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எங்க தலைவரோட மங்காத்தா இது வரைக்கும் இதுக்கு மேலையும் ரீ ரிலீஸ்ல இந்த மாதிரி ஒரு நடிகரோட படம் வரவே வராது, வரவும் முடியாது. அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். பயங்கரமா செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு, பக்காவா இருக்கு. நம்ம ஒரு இந்த படம் எப்போ வர ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. படம் வந்திருக்குது இப்போ. ஸோ உள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது.
உள்ள போயிட்டு பயங்கரம். ரொம்ப நாளா படம் ரிலீஸ் வேற இல்ல. ஆமா. ஸோ இது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். தலை ஃபேன்ஸு பெரிய செலிப்ரேஷன். நான் வந்து ஒரு சினிமா ஃபேனு, நான் எல்லாமே நம்ம இது பண்ணுவோம். பட் இந்த படம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். இந்த படம் கொஞ்சம் பெரிய படம். வரதில்ல. இப்போ மற்ற படத்தோட ரீ ரிலீஸ் ரெக்கார்டை உடைக்குமா? கில்லி படத்தோட ரீ ரிலீஸ். கில்லி கண்டிப்பா கில்லி படத்தோட ரீ ரிலீஸ் அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பீக் வில்லனிசம் வந்து ஏகேவை காட்டினது. ஸோ அதனால கண்டிப்பா ஏன்னா அப்பவே ரிலீஸ் ஆகும்போது சத்தியம்லேயே அப்படி இருந்தது. ஸோ இப்போ இங்கே சொல்ல தேவையில்ல எப்படி இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா இது வந்து உடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஸில் பண்ணியிருக்காங்க, ஓவர்சீஸ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து எல்லா தியேட்டர்லயுமே ஃபுல்லா இருக்கு. ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒரு புது படம் ரிலீஸ் மாதிரி போய். ஆமா ஏதோ எனக்கு ஏதாவது ஒரு FTFS எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இப்போ அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, அது உண்மைதான். ஸோ பொங்கல் ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த கலெக்ஷன்ஸ் பேஸில் கண்டிப்பாக பப்ளிக்கும் கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. ஏன்னா இது அதுக்கேற்ற ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. புரியல என்ன ப்ரோ? ஆனால் போனோட அட்டகாசத்துக்கே பயங்கரமாட்டாங்க, உள்ள வெடிச்சு அதெல்லாம். நானே பாதியில் வெளியே வந்துட்டேன், வெளியில் அடி வாங்குறதுக்குள்ள. ஸோ மேபி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செக்கிங் பயங்கரம் பண்ணுறாங்க. நாங்களும் அதான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இங்கே வருமா வராது, இந்த ஸ்க்ரீனில் வருமா வராது, கொஞ்சம் சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது போன வாட்டி பண்ண இதில். ஸோ டீசெண்டாக பார்த்து. ஆமாம் தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இப்போ ரெண்டுமே படம் தளபதி படம் ஒன்றா பார்க்குற மாதிரி, அது ஒரு துணிவுக்கு அப்புறம் துணிவு வாரிசுக்கு அப்புறம் சரி பார்க்கலான்னு பார்த்தோம். ஓகே, அது வரல. என்ன இல்லை, டிஜே ஆக்சுவலி உள்ளே இருக்கு, உள்ள டிஜே வச்சிருப்பாங்க கண்டிப்பா. பட் இங்கே எதுவும் இப்போதைக்கு எதுவும் வைக்கல. ஏன்னா அது பீக் டைம், மார்னிங் டைமு. ஸோ பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்ட்டு இதுக்காக இப்போதைக்கு எதுவும் வைக்கல. ஸோ நம்ம மன்றத்தில் அதான் சொன்னாங்க. ஸோ அதான் ஓகே, தேங்க்ஸ். என்ன பேசுங்க? மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மங்காத்தாவை தான் வந்து தலையோட படத்திலேயே ரொம்ப மாசா எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது எவ்ரி சீன் பார்க்குறப்பே கூஸ் பம்ப்ஸ் ஆகுற வரைக்கும் தள்ளடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு தியேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு சீரியஸ்லி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். டைம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்களா? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோவே பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு அப்போ ஒரு அது ரொம்ப லாங் இயர் பேக்ல, ஸோ அதனால இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா எல்லா தல மூவியும் செலிப்ரேட் பண்றாங்க. அதுவும் ரீ-ரிலீஸ் மங்காத்தா ரீ-ரிலீஸ் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி நாங்க. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாருல்ல, இப்ப தலைக்கு வந்து ஒரு காம்படிஷனா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தலைக்கு காம்படிஷன் தேவையில்ல, அதனால தான் ஒரு தலை. ஓகே, வருஷம் மாதிரி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, ஆக்சுவலி 2011 நான் படம் பார்த்தேன். 2011 நான் படம் பார்த்தேன் ப்ரோ. அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இது பழைய ரிலீஸ் மாதிரியே கிடையாது, நியூ ரீலீஸ் மாதிரியே படம் இல்லை. புதுசாக ஒரு எப்படி படம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து நேற்று நைட்லேருந்தே ஆர்வம் தாங்க முடியல. நம்ம ஒரு புது படத்துக்கு போனால் எப்படி எவ்வளோ ஆர்வம் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நேற்று நைட்லேருந்தே ஈகராக வெயிட் பண்ணி காலையில் குளிச்சுட்டு கிளம்பி இங்கே வந்திருக்கோம். க்ரௌடு ஃப்ளெக்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பழைய படம்ன்ற ஃபீலே கிடையாது. ஏகேக்கு இது ஒரு பெஞ்ச் மார்க் படம். அந்த படத்தை மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பி. ஏகே இந்த வருஷம் புது படம் வந்தோட இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி சொல்ல அந்த அளவுக்கு வித்து இருக்கு. பயங்கர ரெக்கார்டு இது. இதுக்கு மாதிரி ரிலீஸ் ஆன எல்லா படத்த ரெக்கார்டையும் அடிச்சு விட்டுச்சு. ஸோ மங்காத்தா வந்து எப்பவுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, இப்போ தமிழ் சினிமால அது இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ரீலீஸ் இது வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள்ல ரொம்ப நாள் ஓடின படங்களை விட்டோம்னா நமக்கு இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. புது படங்கள் தேட்டர் கிடைக்காம போகுது, கரெக்ட் தான். பட் ஆனால் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க படம் வந்து நமக்கு 2 வருஷம் ஒன்று அந்த மாதிரி படம் தான் வருது. ஸோ அதனால இந்த மாதிரி விட்டால் நம்ம கொஞ்சம் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
கேம்பாவோட இருக்கீங்க, பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வெறியா இருப்பீங்க. ரொம்ப வெறியா இருக்கிறோம். ரொம்ப நாள் 11 வருஷம் 12 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்குது. ரொம்ப வெறியோட தலை கூட கேம்பாவை ப்ரொமோட் பண்ண வந்திருக்கோம். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா தாவேகாக்கு வந்து விசில், அவங்க விசில ப்ரோமோட் பண்ணிக்காங்க, நீங்க ஒரு பக்கம் கேம்பாவை நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம். எங்க தலைக்கோசம் நாங்க பண்ணல. அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. இருந்தாலும் நாங்க அவர் சொல்றதை கேட்க மாட்டோம். அவ்வளவுதான். அவர் சொல்றதை கேட்டு நடந்துப்போம். இது சும்மா படத்துக்கோசம். பொங்கல் மாதிரி இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நாங்க வர நேரத்துல பொங்கல் தீபாவளி எல்லாமே நாங்க வர நேரம் தானே. எதுவா இருந்தாலுமே நாங்க வர நேரம் தான். FDFS மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்களா? ஆமா கண்டிப்பானே. இதுனா நியூ ரிலீஸ், அது ரீ ரிலீஸ் இல்ல, இது நியூ ரிலீஸ். இது இப்ப எல்லாருமே இங்க இறங்கி 2 மணிக்கு ஒண்ணு தூங்கல போயிட்டு நைட்டே போய் கேம்பாலாம் வாங்கி வச்சுட்டு வரோம் நாங்க. இன்னைக்கு சும்மா ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு தான் இன்னைக்கு நடக்கிற சம்பவம் தான் இன்னைக்கு. இந்த ரீரிலீஸ் எவனா இருந்தாலும் இனிமே ரீரிலீஸ் பண்றது மங்காத்த அளவுக்கு வராது ப்ரோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லணும். அப்போ கில்லி தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. இல்ல ப்ரோ, அதெல்லாம் அடிச்சு தூக்கியாச்சு ப்ரோ. கில்லிலாம் எப்போ இது ஆயிடுச்சு. எப்போ வசூல்ல இப்போ இன்னைக்கு இந்த ரோஹிணிலே 10,000 டிக்கெட் ப்ரோ. எண்ணி 25 நிமிஷம் 1 ஹவர்ல மொத்தமா காலி. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? அவ்வளவுதான். படம் இப்ப லாஸ்டா இந்த படத்துக்கு புது படத்தோட அப்டேட் எதுவுமே வரலையா? இல்ல ப்ரோ, அவர் ரேசிங் போயிட்டாரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவரோட கெரியர் நம்ம பாக்குறாரு. அவர் நம்மளும் அது பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க சீமாவோட ரேசிங் அந்த அளவுக்கு நீங்க? ஆமா, நாங்க ரேசிங் நல்லா சப்போர்ட் பண்ணோம் ப்ரோ. எனக்கும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கோசம் தான் ரேசிங்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆக்சுவலி. அதை பார்த்துட்டு இப்போ அவர் கேம்பை சப்போர்ட் பண்ணதும் அதுக்கோசம் தான் ரேசிங் அந்த ப்ரொமோஷனுக்கோசம் ஸ்டார்ட் பண்ணாரு. அதை பார்த்துட்டு அதை இது பண்றோம். அவ்வளோதான். தேங்க்யூ. கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க.